Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. ஜெயிலரில் கிடைச்ச அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து இதில் கிடைக்கல அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. இது லோகேஷ் கனகராஜ் கதையில் தலைவர் எங்கேயாவது கொண்டு போய் திணிக்கலான்னு வச்சு திணிச்சிருக்காங்க. லாஜிக்கலாக உங்களுக்கு பல கேள்விகள் இருந்தது, ஒத்துக்கிறேன். கஷ்டப்பட்டு பார்க்கணுன்றது ஒரு தேவை தான். இவர் எப்படி எடுப்பாருன்னு தெரியும். அதாவது இருட்டில் லைட்டு கூட போடாமல் சிவப்பாவும் பச்சையாகவும் ஊதா கலர்லையும் போட்டு விட்டு ஏதோ மாதிரி ஒரு மாதிரி எடுத்து விடுவார். இதை நீங்கள் ஜெயிலர் கூட கம்பேர் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் இந்த கதைக்கு ஒத்துக்கிட்டது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அப்போ சூப்பர் ஸ்டாரோட எலமெண்ட் இல்லைன்னா அவர் வந்து யாருமே பார்க்க மாட்டான். அப்போ அவருக்கு இன்ட்ரோ கொடுக்கணும், அவருக்கு மாதம் ஒரு பாட்டை வைக்கணும். இன்ட்ரோவில் அவர் நடந்து போகணும், ஏதோ ஒரு எலவேஷன் கொடுத்து அவர் நடந்து போகணும், பின்னாடி பேக்ரவுண்ட் போகணும், கத்திட்டு 500 ரூபாயை கொடுத்துட்டு வரணும். இதுதான் எல்லாரோட மைண்ட் செட்டும். லைட்டாக ஏதாவது புதுசாக ஒரு ஜெனரல் சூஸ் பண்ணிட்டாருன்னா டக்குன்னு கொஸ்டின் பண்ணிடுறாங்க. அப்படித்தான் கபாலியை கொஸ்டின் பண்ணாங்க, காலாவை கொஸ்டின் பண்ணாங்க, வேட்டையனை கொஸ்டின் பண்ணாங்க. படம் நல்லா இல்லைடா, ஐயோ படம் நல்லா இல்லைடா, இது லோகேஷ் கனகராஜ் இப்படி எடுத்துட்டாரா வச்சுட்டாரான்னு அந்த மைண்ட் செட்டோடய போகிறாங்க. அதெல்லாம் எழுதி வைக்கிறாங்க. நேற்று நைட்டே ஆரம்பிச்சாங்க, 6-7 மணிக்கே கூலி டிசாஸ்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. புதுவைட் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கூலி திரைப்படம் ஒரு வழியாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கலைவான விமர்சனங்கள் தான் வந்துட்டுருக்கு. அது இன்னொரு பக்கம் வந்து படத்தை ரஜினி ரசிகர்கள் கொண்டாடவும் செய்கிறாங்க. ஸோ இதை பற்றிலாம் பேசுகிறதுக்காக ரஜினி ரசிகர் சத்யன் ராமசாமி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படத்துக்கு வரக்கூடிய விமர்சனங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கூலி முதல் நாள் முதல் காட்சி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக தேட்டரில் என்ஜாய் பண்ணதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். எப்படி இருந்தது படம் உங்களுக்கு? அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு சார் நமக்கு ஜெயிலர் வந்தது. ஜெயிலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாப் நாச் இப்படி ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளை ஒரு ஃபீலிங் கொண்டு போச்சு இல்லைங்களா. அந்த ஃபீலிங்கோடைய ஒரு பீக்கு, அதாவது ஒரு கமர்ஷியல் படத்தை இதுக்கு மேலே எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு எடுத்து வச்சிட்டாங்க கூலி. இதுக்கு மேலே எடுக்கவே முடியாது சார். தமிழ் ஜேர்னரில் இங்கே இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்கிறது, ஒரு அவெஞ்சர்ஸ் அதெல்லாம் வேறு மாதிரி கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரி நமக்கு இங்கே எடுபடாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பொட்டன்ஷியல் நம்மகிட்ட கிடையாது. ஸோ இங்கே நம்ம கமர்ஷியலைஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ராமாவோட ஸ்டோரி பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னா இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அதாவது பீக் ரைட்டிங், ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரைட்டிங். அதில் வந்து நம்ம அது உள்ள, அதாவது கதை வந்து ஒரு செகண்ட் மிஸ் ஆகக்கூடாது. ஒன்றும் இல்லை சார், இன்டர்வலில் வந்து ஒரு 5 நிமிஷம் மிஸ் ஆகிடுச்சு சார். ஒரு பெரிய சங்கே மிஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏதோ விட்ட மாதிரி தொலைச்சிட்டு தேடின மாதிரி தேடிட்டு இருந்தேன். ஒரு 20-25 நிமிஷம், 5 நிமிஷம் விட்டதுனால தொலைச்சி தேடிட்டு இருந்தேன். கம்பல்சரி பக்கத்தில் கேட்டு தான் ஆகணும் நீங்கள் விட்டிங்கன்னா. அவ்வளோ என்ன சொல்கிறது, என்ன சொல்லலாம்னா அந்த டெடிக்கேட்டடாக ரைட்டிங்கு ப்ளஸ் வந்து நீ ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் கூட டைரெக்டாக வைக்காமல் ஒரு 4 பாயிண்ட்டை சுற்றி முடிச்சு போட்டு கொண்டு வந்து 5வது பாயிண்ட் வைக்க போகிறேன். அப்படி இதில் எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இன்டென்சிவான ரைட்டிங்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் இல்லையா, அதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி அவரோட எலமெண்ட்ஸை தெளிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் சூப்பர் ஸ்டாருக்கு ஸ்கோப்பு வச்சே ஆகணுமோ அங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அது போக ஸ்டோரிக்கு ஸ்கோப் இருக்கும் இல்லையா. ஸ்டோரி ஆட்டோமேட்டிக்காக எலிவேட் ஆகிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் லீடாக சூப்பர் ஸ்டார் எலிவேட் ஆகிறார். அவருக்குன்னு வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள், 2 பாட்டு இது வரைக்கும் பெருசாக பாட்டு இல்லாத படங்கள் தான் வந்து இவர் கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அப்போ பாட்டுன்னு வைக்கும் பொழுது அது கரெக்டாக தேவைன்ற இடத்துல வைக்கிறாங்க சார். அது வைக்கும் பொழுது நல்லா இருக்குது. அது வச்சாங்க சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வர வழி இல்லை. அது சூப்பர் ஸ்டாருக்காக வச்சனாலும் நீ கதை எங்கேயாவது மிஸ் ஆகுதுன்னா கதை அப்படி இன்டர்வல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சார், எனக்கு தெரியும். இப்போ ஜெயிலரோட இன்டர்வல் நம்ம பார்த்தோம். ஜெயிலரோட இன்டர்வல் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு தெரியும் கதை, நமக்கு தெரியும் அவர் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியும். முதல்ல கொலை பண்ணிட்டு இருக்காரு. அதை ஃபேமிலியே இந்த மாதிரி உட்கார வச்சு ரிவீல் பண்ணுறாரு. ரைட்டுங்களா. அது ஃபேமிலி ஒரு அது எக்ஸைட் ஆகிறது, அவங்க ஷாக் ஆகிறது, சர்ப்ரைஸ் ஆகிறது, ப்ளஸ் வந்து சுற்றி இருக்கிற நடக்கிற சம்பவங்கள் வந்து இது நமக்கே ட்விஸ்ட்டு. இன்டர்வல் வந்து ஒரு முரட்டு ட்விஸ்ட்டு சார். அது ட்விஸ்ட்டு முடிச்சுட்டு அவர் அஃப்கோர்ஸ் வந்து வெளியே வந்து நிற்கும் பொழுது வேறு மாதிரி அது நம்ம என்ன இப்படி எடுத்து வச்சுட்டீங்க. செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்க போகுதுன்றது வந்து நம்ம யோசிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது சார். அவ்வளோ ஒரு சூப்பரான ரைட்டிங் ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் சார் கதை வந்து அது அந்த இடம் தான் வந்து ஃபுல்லாக ப்ரூ ஆகி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூர்டு ஸ்டேட்டுக்கு போவோம் இல்லையா. கதை ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த செகண்ட் ஹாஃபில் இதுதான் செகண்ட் ஹாஃபில் நடக்க போது நம்ம ஒரு 4-5 மென்டாலிட்டி இருக்கும் நம்மகிட்ட. ஓகே இதுதான் அப்படின்றது ஒரு 40 நிமிஷம் வரைக்கும், அது வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸில் இருந்தே ஆகணும் சார். அடுத்த 40 நிமிஷம் இருக்குது பாருங்களேன், அதாவது செகண்ட் ஹாஃபில் செகண்ட் 40 மினிட்ஸ் இருக்குது பாருங்களேன். அதுதான் சார் ரஜினி படத்தில் இது வரைக்கும் ஒரு ரஜினி ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார்.
அதை சொல்லவே முடியாதுன்னு வைங்களேன். ஏன்னா தலைவருக்கு எல்லா படத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் சார். அவர் பேக்ரவுண்டில் என்னவாக இருந்தார், மேபி அவரோட அப்பா என்னவாக இருந்தார், அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்தார், அது இதுன்னு எதையாவது பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அது வந்து அவருக்குன்னே உரித்தானது சார். கொண்டு போகாமல் அவங்களால முடிக்கவே முடியாது. அப்படி கதை தான் எழுதி பழக்கப்பட்டாங்க. முத்து அருணாச்சலம் எதை எடுத்தாலும் இருக்கும் சார். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் கூலி ஜெயிலர் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், ஜெயிலருக்கும் அப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கும். அதுலேயே அதாவது பாஷாவுக்கு எப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனோ அதுக்கு ஈக்குவல் சார். இன்னும் சொல்லப்போனால் அதை விட ஒரு இன்ச்சு ஜாஸ்தி சார். அப்படி ஒரு விண்டேஜ் போர்ஷனை வச்சு இந்த விண்டேஜ் போர்ஷனை மட்டும் டெவலப் பண்ணி ஸ்கூலு 2, 3, 4, 5 வரைக்கும் எடுக்கலாம் சார். அப்படி ஒரு விண்டேஜ் போர்ஷன் சார். செம்ம ஸ்டைலாக செம்ம மாசாக இருப்பார். டிஏஜிங்னா இது வரைக்கும் இந்திய சினிமாவில் இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக சொன்னால் தமிழ் சினிமாவில், சவுத் இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு டிஏஜிங் ஒர்க் ஆனதே இல்லை எங்கேயுமே. அப்படி ஒரு டிஏஜிங் ஒர்க் பண்ணி மாசாக காமிச்சு வித் டைலாக் டெலிவரியோட, வித் அவரோட பாடி ஸ்டைலோட, அவருடைய ஸ்டேச்சரோட, அவர் இதை பண்ணக்கூடியவரா அப்படின்றது நமக்கு தோணும். நீங்கள் விஷயம் என்னென்னா, ஒரு சில விஷயத்துக்கு அவர் செட் ஆவார் தெரியுமா, அந்த மாதிரி அந்த இதில் வந்து நமக்கு கம்பல்சரி நம்ம மைண்டில் ஆக வந்துடாண்டா தலைவன் அப்படின்ற மாதிரி விண்டேஜில் அவரை காமிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஆரம்பிங்க சார். ஒரு 40 நிமிஷம் சார். அதுக்கப்புறம் அமீர்கான் வந்து, அப்புறம் அமீர்கானும் எப்படி வந்து அந்த கூலியில் கடைசி ஒரு 5 நிமிஷம் ஆகுமோ அதை விட டபுள் மடங்கு ஆகும். அமீர்கானும் இவரும் உப்பியும் தலைவரும் சேர்ந்து ஒரு ஷாட்டு வைப்பாங்க சார். அந்த ஷாட்டுக்கே ஒர்த்து. நீங்கள் 500 ரூபா கொடுத்தாலும் ஒர்த்து. 3000, 2000, 4000 கொடுத்து பார்க்குறான்னு வைங்களேன், அதுக்கெலாம் தாராளம் படம். நீ 120 ரூபா கொடுத்து பார்த்தாலும் சரி, எவ்வளோ கொடுத்து பார்த்தாலும் சரி, கடைசியில் ஒரு ஷாட்டு வைப்பாங்க. அதுபோக கடைசி 40 நிமிஷம் ஆஃப் கூலி இஸ் லைக் அல்ட்ரா பிளாக் பஸ்டர் சார். நீங்கள் என்ன சொல்கிறது, எத்தனை ரிவ்யூ எழுதுங்க, எப்படி எழுதினாலும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆரம்பிக்கும் பொழுது மிக்சட் ரிவ்யூஸ் வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கனாலும் இது மாதிரி ஒரு கிளைமேக்ஸ், இது மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃபை ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி தலைவர் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் சார், தலைவர் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் மெரியேட்டாக சொல்கிறாரு. எங்கே அதாவது விஷயம் என்னென்னா, புதுசாக பண்ணியிருக்கார் சார். நாங்கள் இது வரைக்கும் பார்க்காத ரஜினியை பார்க்குறோம் சார். எப்படி அதாவது ஒரு 171வது படம் இது அப்படிங்கும் பொழுது 170 படத்தினுடைய சாய எழுதில் எங்கேயாவது இருக்கான்னா ஒரு 4 இடத்துல இருந்தது. மற்றதுலாம் புதுசு, எல்லாம் புதுசு. அவர் ஃபைட் பண்ணும்போதும் கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்கார், அவர் பேசும்போது புதுசாக இருக்கார் சார், டைலாக் டெலிவரியும் புதுசாக இருக்குது, எல்லாமே புதுசாக இருக்குது. ஒரு மாதிரி காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். நீங்கள் லொக்கேஷன் ஒரு ட்ராபேக்கே என்னென்னா, அங்கங்கே காமெடி இருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப இன்டென்ஸாக. இதில் ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப பெருசாக ஒரு 5 நிமிஷம் தலைவர் அவரே வந்து கம்ப்ளீட்டாக அவர் ஸ்டைலில் ஒரு காமெடி பண்ணி கொண்டு போகிறோம். ஒரு 5 நிமிஷம் சூப்பராக இருக்கும், எல்லாரும் சிரிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் இந்த ஜேர்னர் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு தலைவர் வந்து இந்த ஜேர்னரில் வச்சு நம்ம பார்ப்போமா அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுலாம் ஒர்த்து. அப்படியான ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை எல்லா படங்களையும் காட்ட வைலன்ஸ் தானே எதுலையுமே இருக்குது. இல்லை சார், இதில் வந்து நீங்கள் அந்த ஸ்டோரி, மெயின் ஸ்டோரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து நீங்கள் அது அப்படி காட்டிட முடியாது சார். அது ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் காட்ட முடியாது. அது யூஏவில் கண்டிப்பாக முடியாது. யூஏ கொடுத்துருக்கலாம், இல்லை யூஏல அந்த மெயினான கதையை காட்ட முடியாது சார். அது அந்த மாதிரி அது பார்க்கட்டும், போய் நம்ம அதை ரிவீல் பண்ண தான் நினைக்கிறேன். அந்த மெயினான கதையை வந்து கம்பல்சரி யூஏல அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அது வந்து அசால்ட்டு கிடையாது. நீங்கள் ஒரு எல்லாராலையும் அதை ஏற்றுக்கிற முடியாது. அது அந்த சம்பவத்தை டக்குன்னு ஒரு செகண்ட் தான் காட்டுறாங்க, 1 செகண்ட் 2 செகண்ட் காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 தடவை காட்டுறாங்க. ஆனால் பார்க்கும்போது ஆடியன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லையா? சும்மா இல்லை சார், அது குழந்தைங்களுக்கு நீங்கள் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் சார். ஓகே, ஒரு டெத்துன்றது யூ கேனாட் எக்ஸ்பெக்ட். அது எந்த மாதிரியான பாதிப்பு கொடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போது நீங்கள் குத்தி ஒருத்தன் செத்துறாண்டா அப்படின்னு நினைக்கிறது வேறு, செத்தவனை வச்சு பண்ணுறது வேறு. அது தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். நீங்கள் அது போய் பாருங்களேன். அது பார்த்தா ஒரு சில நேரத்தில் உளவியல் ரீதியாக குழந்தைங்களுக்கு பாதிச்சிருச்சுன்னா, ஏன்னா அது யூ கேன் எக்ஸ்பெக்ட். நீங்கள் சிபிஎஸ்சியில் இருக்கும்போது நீங்கள் எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கணும். ஒரு சின்ன பிட், ஒரு சின்ன விஷயம் கூட மாற்றிடும் எல்லாத்தையுமே. மொத்த ஓவரால் இந்த படம் பார்க்குறவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் விசாரணை இருக்குது, எதுக்கு அடிச்சுக்கிட்டே தானே இருப்பாங்க, எதுக்கு? பட் ஓவரால் அந்த படத்தோடைய ஒரு டேக்கவே நீங்கள் வெளியே வரும்போது எவ்வளோ பாரமாக இருக்குது. அத்தடி நம்ம இப்படி மாட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பாரமாக ஆயிரும் சார். கம்பல்சரி அதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால தான். இப்போ அதை நீங்கள் நீக்கிட்டும் படத்தை பார்க்க முடியாது. அதுதான் மெயினே. அப்போ அதுதான் எப்படி இவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை தலைவர் சூஸ் பண்ணி சரி அவருக்கான ஏதாவது குறைஞ்சிருக்கானா குறையல சார். அதுதான் விக்டரியே, படத்தோடைய விக்டரியே. இது நீங்கள் எப்படி வேணாலும் போய் பாருங்கள். இதை நீங்கள் என்ஜாய் பண்ணால் வர முடியாது.
நீங்கள் எண்டாவது என்ஜாய் பண்ணி தான் ஆகணும் சார். நீங்கள் இதில் போயிட்டு ஆஹா படம் நல்லா இல்லைடா, ஐயோ படம் நல்லா இல்லைடா, இது லோகேஷ் கனகராஜ் இப்படி எடுத்துட்டாரா வச்சுட்டாரான்னு அந்த மைண்ட் செட்டோடயே போகிறாங்க. அதெல்லாம் எழுதி வைக்கிறாங்க. நேற்று நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்க, 6-7 மணிக்கே கூலி டிசாஸ்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் வேட்டையன் டிசாஸ்டர், ஜெயலலிதா டிசாஸ்டர் எழுதுறாங்க. அது 200-250 கோடி 300 கோடி 400 கோடி தாண்டி இங்கேயே போய்ட்டுருக்கு. இது 17வது இண்டஸ்ட்ரி ஹிட் தலைவருக்குன்றதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. அது போக பார்த்திங்க அப்படின்னா இப்படியே மைண்ட் செட்டோடு நீங்கள் போங்க. அதாவது நல்லா இல்லைன்னே போங்களேன், நீங்கள் என்ஜாய் பண்ணால் வர முடியாது. 10 சீன் என்ஜாய் பண்ணலாம் சார், குறைஞ்சபட்சம் 10 சீன் என்ஜாய் பண்ணலாம். அதில் தலைவர் 2 இன்ட்ரோ இருக்குது, இன்டர்வல் இருக்குது, கிளைமேக்ஸ்லாம் அழகாக சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸை பார்க்கவே அமீர்கான் என்ட்ரி, உபேந்திரா என்ட்ரி, அது இதுன்னு அவனுக்கு அது இது இருக்குது. நாகார்ஜுனாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்காரு. ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி ஸ்டைலிஷாகவும் அதே நேரத்தில் ரூத்லெஸ்ஸாகவும் படத்தையே சௌபின் தான் கொண்டு போகிறாரு. A to Z படத்தை அவர் தான் கொண்டு போகிறாரு. 2 பாட்டு இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு. அங்கங்கே 4-5 காமெடி அவர் கூட இருக்குது. அந்த லொலு சபால ஒருத்தர் வருவார், அவரெல்லாம் நல்லா பேசியிருக்க மாறன்னு, அவரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காப்புல. அது போக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சார், இது ஒரு தலைவர் படத்தில் இப்படியான ஒரு படத்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நமக்கும் வேணும் சார். ஒரு 50 வருஷத்தில் இப்படியான ஒரு படத்தை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தலைவர் படத்தை பார்த்தோம் அப்படின்ப்பீங்க. யாராவது தலைவர் இதில் ஓவர் பவர் பண்ணிட்டாங்களா? மல்டி ஸ்டார் காஸ்ட் இல்லை, யாராவது பண்ணாங்களா? பண்ண முடியல. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார், தலைவருக்கு, தலைவர் ரசிகர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. மற்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கதையை, நல்ல கருத்தை இப்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு பொண்ணுங்களை வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள போட்டால் அவங்க என்ன பண்ணணும், என்னவா இருக்கும், இந்த மாதிரி ஒரு நண்பன் வேணும் அப்படின்றது ஒரு டேக்அவே. இப்படி ஒரு நண்பன் இருந்தால் யாருக்கு தான் வேணாம் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறது இப்படி ஒரு அது அப்படின்றதெல்லாம் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு அன்கவர்டு மாஃபியாவில் இது நமக்கு தெரியாது, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது, ஒரு மாஃபியாவில் இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்றது தெரியாது. ஸோ இப்படி பல டேக்அவே இருக்குது. அவனுக்கு அது அப்படின்ற மாதிரி எடுத்துப்பீங்க. எங்களுக்கு வந்து தலைவர் இருக்கார், அதுவே ஒரு டேக்அவே அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் வந்து ஒரு சைடில் படத்துடைய பாசிட்டிவாக சொல்கிறீங்க. உங்களை மாதிரி நிறைய ரஜினி ரசிகர்கள் பல வருஷமாக ட்வீட் போட்டுட்ருக்காங்க. அவங்களே படம் முடிஞ்சு வரும்போது சொல்ல ஒரு விஷயம், ஜெயிலர் அளவுக்கு இல்லை அப்படின்றது தான். பட் நீங்கள் ஜெயிலரை விட நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே. இல்லை, இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சார். இப்போ எப்படின்னா தலைவருடைய ஒரு சாபக்கேடுன்னு அந்த வார்த்தை ரொம்ப அதிகப்படியான வார்த்தை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவருக்குன்னே வாச்சதுன்னு வைங்களேன். என்னென்னா இப்போது ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருவார் சார், அதையே சுற்றி வருவாங்க, வட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் பாஷாவை கேட்குறோமா, இதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு தொலைங்கன்னா தொலைய மாட்டேங்க. ஒன்று வச்சுட்டு அதையே சுற்றி அதே மாதிரி வேணும். என்ன பண்ண முடியும்? என்ன இப்போது இது வேறு எந்த நடிகிட்டே கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. இப்போது ஒரு சாதாரணமாக எந்த நடிகரை நீங்கள் எடுங்களேன், அவங்க வச்ச படத்தை விட அவங்க பெருசாக பீக் பண்ணி அடுத்த படத்தை எல்லா தடவையும் கொடுத்துட்டாங்களாம் கொடுக்க மாட்டாங்க. இவர்கிட்ட மட்டும் அதை எதிர்பார்ப்பாங்க. இப்போம்ல 40 வருஷமாக அதை பார்த்துருக்கேன். 50 வருஷத்தில் 10 வருஷம் அவர் ஃப்ரீயாக விட்டாங்க சார். அதுக்கப்புறத்துலேருந்து அவர்கிட்ட ஏறக்குறைய பில்லாலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. பில்லாலேருந்தே அடுத்த பில்லா எங்கே எப்படி கொடுக்க முடியும் சார் பில்லாவை? முரட்டுக்காலம் அடுத்த முரட்டுக்காலம்னாங்க, படையப்பா அடுத்த படைப்பு, இப்படி எப்பயுமே ஒரு பெஞ்ச் மார்க் வச்சு இப்படி தான் வேட்டைன்னு எதிர்பார்த்தாங்க. வேட்டைன்னா அது வேறு மாதிரி, நம்ம அன்னைக்கு கூட பேசியிருந்தோம். வேட்டைன்றது அது வேறு மாதிரி. அதை கொண்டு வந்து நீங்கள் இது ஜெயிலர் மாதிரி இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கூலி நெல்சன்றவர் வந்து அவருடைய டேக்கே லைட்டாக இருக்கும். தலையை வெட்டி போட்டால் கூட சிரிச்சுட்டு உட்காந்துருக்கலாம் கரெக்டாக. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முரட்டுத்தனமாக கொள்வார். அந்த மாதிரி இந்த படத்திலே கொள்ளலை, உண்மை தான் கரெக்டாக. அந்த மாதிரி இந்த படத்திலே கொள்ளலை. அதாவது இந்த என்ன சொல்கிறது, ஆக்சிடென்ட்டில் முக்கி கொள்ளுவாங்க, எவ்வளோ மோசமாக கொள்ள முடியுமோ ஒருத்தனை கொள்ளுவாங்க, ரைட்டுங்களா? சிரிச்சுட்டே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அது கம்ப்ளீட்லி வேறு ஜோனர், சரிங்களா? இவர் எப்படி எடுப்பாருன்னு தெரியும். அதாவது இருட்டில் லைட்டு கூட போடாமல் சிவப்பாகவும் பச்சையாகவும் ஊதா கலர்லையும் போட்டு விட்டு ஏதோ மாதிரி ஒரு மாதிரி எடுத்து விடுவார். இதை நீங்கள் ஜெயிலர் கூட கம்பேர் பண்ணீங்க, இதை நீங்கள் லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி பாருங்க. ஏன்னா ரெண்டுமே கமர்ஷியல் படம் தான். ஆனால் ஜெயிலரில் கிடைச்ச அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து இதில் கிடைக்கல அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, ஜெயிலரில் ஒரு 2 தடவை கூட கிடைச்சிருக்கும் சார். இது ஆமாம், அவ்வளோதான் சார். இதில் ஒரு 2 தடவை கம்மியாக கிடைச்சிருக்கு. விஷயம் தானே சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜெயிலரை வச்சுட்டு ஜெயிலர் தான் வேணும்னு கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? என்னென்ன விஷயம் என்னன்னா, இது அது கம்ப்ளீட்லி வேறு. அது வந்து தலைவருக்குனே வடிவமைக்கப்பட்ட படம். இது லோகேஷ் கனகராஜ் கதையில் தலைவர் எங்கேயாவது கொண்டு போய் திணிக்கலான்னு வச்சு திணின்னு திணிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. இப்போது இது இந்த கதையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் யாரை வேணாலும் வச்சு எடுக்கலாம். சூப்பர் ஸ்டார் இந்த கதைக்கு ஒத்துக்கிட்டது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அப்போ சூப்பர் ஸ்டாரோட எலமெண்ட் இல்லைன்னா அவர் ஒருத்தர் யாருமே பார்க்க மாட்டான். அப்போ அவருக்கு இன்ட்ரோ கொடுக்கணும், அவருக்கு மாசாக ஒரு பாட்டை வைக்கணும் இன்ட்ரோவில். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக அவருக்கான இது இருக்குது. அப்போ அப்படிலாம் வரும்பொழுது இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 சீனு அதை விட இது கம்மியாக இருக்குது, மாஸ் இல்லை, எலமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கும்பொழுது அது ஒன்றும் பண்ண முடியாது. விஷயம் என்னென்னா
இந்த படம்ன்றது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸு. இது கொடுக்குற கூஸ்பம்ஸ்ன்றது வேறு மாதிரியான ஒரு கூஸ்பம்ஸ். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷமாக ஒருத்தர் ஆஃப்லைன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற எலவேஷன்லாம் எவ்வளோ பெரிய எலவேஷன். அந்த விண்டேஜில் இப்படி இருந்துருக்கிறேன், அது சைமன் முன்னாடியே போயிட்டு உட்காந்து சைமனுடைய பேக் ஸ்டோரி சொல்கிறதெல்லாம் எப்படியான ஒரு இது. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் லாஜிக்கலாக படத்தில் எங்கேயாவது பிரச்சனை இருந்தானா இல்லை, லாஜிக்கலாக உங்களுக்கு பல கேள்விகள் இருந்தது ஒத்துக்கிறேன். ஆனால் லாஜிக்கலாக படம் ஏன் தப்புச்சானா தப்பலை, எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும். விஷயம்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு பார்க்கணுன்றது ஒரு தேவை தான், வேறு வழி கிடையாது. ஏன்னா அப்படியான இன்டென்ஸ் ரைட்டிங் தான் வந்து லொக்கேஷன் ஸ்ட்ராங் ஃபோர்ட். ஸோ அதை மீறி இதை எக்ஸைட் பண்ண வச்ச இடம் வர 10 இடம் இருக்குது ரைட்டுங்களா. இப்போ அந்த கிளைமேக்ஸ் மொத்தம் 40 நிமிஷமே அப்படி தானே சார் போச்சு, ஜாலியாக போச்சு இல்லை சார், ரொம்ப ஜாலியாக. அதுக்கப்புறம் என்னடா கதை அப்படின்னு இது சூப்பர் ஸ்டார் படம்ன்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்கு போகலாம் நமக்கு. அதுதான் சார் தேவை. அந்த மாதிரியான ஒரு தலைவரை இன்னொன்று சொல்லவா, கிளியராக சொல்லவா, அவர் நடந்து போகணும், ஏதோ ஒரு எலவேஷன் கொடுத்து அவர் நடந்து போகணும், பின்னாடி பேக்ரவுண்டு போகணும், கத்திட்டு 500 ரூபாயை கொடுத்துட்டு வரணும். இதுதான் எல்லாரோட மைண்ட் செட்டும் கரெக்டாக. இதுதான் எல்லோரும். கதையே வந்து புதுசாகவே இருக்கக்கூடாது, அவர் எப்பயுமே நடந்துட்டு தான் வரணும். எப்படி முடியும் இதில்? அவர் லைட்டாக ஏதாவது புதுசாக ஒரு ஜானரை சூஸ் பண்ணிட்டாருன்னா டக்குன்னு கொஸ்டின் பண்ணிடுறாங்க. அப்படி தான் கபாலியை கொஸ்டின் பண்ணாங்க, காலாவை கொஸ்டின் பண்ணாங்க, இப்போ என்ன வேட்டையனை கொஸ்டின் பண்ணாங்க. இதெல்லாம் இர்ரிகார்ட்ஸ் சார். படம் வந்து கலெக்ட் பண்ண போகிறது பேய் மாதிரி கலெக்ட் பண்ண போகுது. அதில் எந்த சார் 120 கோடி பண்ணுச்சு சார் ஃபஸ்ட் டே. எதுனா 2.0 சார் 870 கோடியில் போய் நின்றுச்சு சார். இதே மிக்ஸ் டு டீசென்ட் ரிவ்யூஸில் தான் சார் அந்த படம் வந்துச்சு. எந்த மாதிரி இல்லைன்னு எழுதிட்டாங்க. முந்தானத்தை எழுத ஆரம்பிச்சேன். அப்போல்லாம் ஓரளவு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் எல்லாரும். ஃபேஸ்புக் தான், இப்போ ட்விட்டர்லாம் பெருசாக வரல, இன்ஸ்டாகிராம் சுத்தம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி. அப்போ இந்த மாதிரி இப்போ இருக்க கூட்டம் அந்த மாதிரி கூட்டம், அது நாங்கள் இப்போ கூட சொல்லிட்டு வந்தோம், ஒவ்வொரு டிகேடுக்கு நமக்குன்னு ஒரு குரூப் வருவாங்க. அப்படி இந்த டிகேடுக்கு இப்போ ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2018 இவங்க அப்போலாம் வளரவே இல்லை. அப்போது எழுதும்போது இப்படி தான் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி இப்போ படம் அந்த எந்திரன் மாதிரி இருக்குமா வைக்குமா அப்படியே ஆரம்பித்தாங்க சார். காலையில் அப்படி தான் போச்சு. அப்படியே மிக்ஸ் டு டீசென்ட்ன்ற மாதிரி கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, பெரிய கருத்து அப்படி இப்படின்னு பிரம்மாண்டமாக இருக்குது, அது இது எல்லாத்தையும் வச்சு ஓட்டி கொண்டு போனாங்க. இது இப்போ ஆரம்பிக்கும் போதே நெருக்கி 200 கோடியில் ஆரம்பிக்குது சார். தள்ளி ஈஸியாக கொண்டு போயிடலாம். இங்கே என்ன தலைவர் நம்பர் 1 இருக்கணுன்றது தான் ரெண்டாவது டே எண்டு கேம். அதுதான் நீ தலைவரை அடிச்சியான்றதான் உனக்கு வைக்க போகிற கேள்வி. அதுதான் அதில் அவர் டிஃப்ரெண்ட்டாக அவர் பாட்டுக்கு ஜேனர் அடித்து ஒரு படத்தை இன்னொரு படத்தை அவரே அடிச்சு இப்போ கபாலி அடித்து இப்போ தான் வந்து கூலி வந்திருக்கு 9 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கபாலி வேறு ஜேனர், கூலி அது இப்போ வந்து அடிக்கணும்னு இருக்குது. அதே மாதிரி அடுத்து இந்த கூலி அடித்து ஜெயிலிட்டு அடிப்பாப்பில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் சார் அவர். நீங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அதே கேள்வி கேட்டு தான் அது கஷ்டம். Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velacheri Krompet and Tiruvallur.